சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். நான் லாரன்ஸுக்கு ஒரு படம் பண்ணேன், ருத்ரன் அது எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய வித்தியாசமாக கதாபாத்திரம் கொண்டு போகலான்னு எடுக்க போய் அப்புறம் போக போக லேட்டாக அது என்ன நினைச்சமோ எடுக்க முடியாமல் அது முடிச்சிட்டோம். அது வரும்போது எனக்கு உண்மையிலே அதுக்கு சந்தோஷமும் கிடையாது. இதை செய்யணுமான்ற ஒரு எண்ணம் அந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. இப்போ பரம்பொருள், பொறுத்தொழில், அப்போ கிரிமினல், இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஒரு சீனியர் கேரக்டர்னா அந்த சரத்குமார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது அமைஞ்சு போச்சு. அது அப்படி அமையும் போது அந்த கதையில் எடுத்துக்கிட்டேன். அப்படி பார்க்க இப்போ நான் சித்தார்த்தோட படம் பண்ணுறேன். அப்போ சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணுறது, உங்களை பற்றி யாரோ ஒருத்தவங்க கூட உங்களை பற்றி கமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாமலே பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அக்செப்ட் ஆகுறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கமெண்ட் செக்ஷன் போகிறதில்ல. அந்த சைடு வேறு யாராச்சும் சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கான்னு போய் பார்ப்பேன். அது உண்மையிலே பாதிக்கக்கூடிய அளவில் இருந்தால் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கிறது, சைலண்டாக ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ அண்மையில் கூட அறிக்கை கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஓன்லி மை லைஃப். அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், லீடாக ஒரு மாஸ் ஹீரோவாக நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கும் போது ஒரு ஸ்விட்ச் வருது இல்லை சார்? அந்த ஸ்விட்ச்க்கு அப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இப்படியான கேரக்டர்ஸ் பண்ணலாம், ஒன் ஆஃப் தி லீட்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க சார். அந்த டெசிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது பர்சனலாக? எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டெசிஷன் எடுக்கிறது பல காரணங்கள், எல்லாருக்கும் அந்த மாதிரி காரணங்கள் இருக்கான்னு தெரியல. என்னை பொறுத்த நான் கலை உலகத்திலே பயணிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சரி நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு மாதம், ஒரு 6 மாதம் பொறுத்துக்கலாம், சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. ஒரு வருஷம் கூட சும்மா இருக்கலாம், வெயிட் பண்ணுவோம், ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து பண்ணி திருப்பி நம்ம மைனஸ் ஆனதை ப்ளஸ் ஆக்கலாம். மைனஸ் நாட் ஃபினான்ஸ், ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். பட் நான் தான் பல இடத்துக்கு டிவேட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வடிவேல் சாரோட உங்களோட காம்போவாக இருக்கட்டும், கவுண்டமணி சாரோட உங்களுக்கு காம்போவாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்க? எனக்கு உங்களை பார்க்கும்போது இவர் ஹியூமர் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அங்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹியூமர் இறங்கி பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை. அப்படிங்கும்போது அந்த விஷயம் எப்படி சார் உங்களுக்கு? அது நேச்சுரலாக அப்படி தான் இருப்பேன். என் கூட இருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியும் சரி, எல்லாரும் சரி. எங்கள் அக்கா அன்றைக்கி சொன்னாங்க, சரத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம், ரெஸ்ட்டு ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா. ஸோ இது பேசிக்கலி பண்ணிங் ஆன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மைண்டை ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ நான் முந்தி சொல்லுவேன், அது ரொம்ப கிளீஷியாக இருக்கும். ஆனால் சிந்திச்சு பார்த்தா தான் உண்மை. தீபாவளி அன்றைக்கி பொங்கல் சாப்பிடலாம், பொங்கல் அன்றைக்கி தீபாவளி சாப்பிட முடியுமா அப்படின்னா சிரிக்க வைக்க மாட்டேன். முட்டாள்தரமாக சொல்கிறான்னு இருந்தால் கூட. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சிறப்பாக இருக்கேன் சார். தொடர்ந்து நிறைய படங்கள், இப்போது மழை பிடிக்காத மனிதன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு கண்டினியூஸ் ஒர்க்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த பிளான்டு தானே பாஸ். எப்போவுமே எந்த விதத்துலையும் ஒரு கிளாஷ் இல்லாமல். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஆக்டிவிட்டி தான். இப்போ ஒன்று பாலிட்டிக்ஸ், ஒன்று சினிமா. ஸோ அது பைஃபர்கேட் பண்ணி இந்த டேட் என்ன பண்ண போகிறோம், அங்கே 10 நாளாக 15 நாளாக, இங்கே 15 நாளாக டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். டிசைட் பண்ணி இந்த டேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சொன்ன தேதிக்கு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கணும். ஓகே, தட் இஸ் செல்ஃப் பிளானிங். அந்த பிளானிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் எந்த ஒரு சிக்கலும் வரப்போகிறதில்ல. அப்படி தான் ஐ பிளான் மை ஷெட்யூல். சார், இப்போது அந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஒர்க், சின்ன லெவல் ஆஃப் அந்த சரௌண்டிங்ஸ் இருந்தாலே நிறைய டிப்ரெஷன், நிறைய அந்த ஸ்கெடியூலிங் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. பாலிடிக்ஸ்லையும் இருக்கீங்க, சினிமாலையும் இருக்கீங்க, சினிமாவில் இப்போ ரொம்ப பிஸியாகவும் இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த டென்ஷன் இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குமா? அந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நீங்கள் அந்த மாதிரி விஷயமே நான் எதுவுமே டென்ஷன் எடுத்துக்காதனால. ஓகே, அதான் வேறு ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு விசித்திரமான மனிதன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, எனக்கு அது ஓவர்லாப்பே ஆகாது எதுவுமே. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு கட் பண்ணி அந்த ரூமில் போயிட்டு வேறு ஏதோ பேசினா அந்த டாபிக் பேசிட்டு திருப்பி இங்கே வந்துடுவேன். நிறைய பேர் வியந்து பார்ப்பாங்க, என்ன எப்படி உங்களால் சுவிட்ச் ஆஃப் அண்ட் சுவிட்ச் ஆன் பண்ண முடியுதுன்னா, அது தனித்தனி பாக்ஸ் இருக்கும் என் மண்டையில். எந்தெந்த பாக்ஸை இங்கே பயன்படுத்தேன். இப்போ சினி உலகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன கேட்க போறீங்க, அது பதில் சொல்கிறது மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பேன். அப்படியே என் மைண்ட் வேறு எதுவும் நினச்சிட்டே இருக்காது. ஓகே, அடுத்த கேள்வி இப்படி கேட்பீங்களா, அதுக்கு இப்படி பதில் சொல்லணுமா நினைக்க மாட்டேன். என்ன கேட்குறீங்க அது பதில் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஐ டோன்ட் ஈவன் பிளான், திங்க், இதெல்லாம் தேவையும் கிடையாது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது என்னால் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் கேட்குற கேள்வி, நான் பழைய பத்திரிகையாளர் சந்திப்பு கூட பண்ணியிருக்கேன், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளோதான். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பேசிக் நாலேஜ் இருக்கணும். அந்த பேசிக் நாலேஜ் வச்சுருப்பேன், அதை வச்சு நான் பேசிடுவேன், அவ்வளோதான். அது ஃப்ராங்காக பதில் சொல்லிட்டு போய்டுவேன். சார், இப்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அதில் அந்த செலக்டிவ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இந்த விஷயத்தில் நம்ம இருக்கலாம், இருக்க வேணாம் அப்படின்னு இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அது கதையை கேட்கும் போதே தெரிஞ்சிடும்ல. இப்போ அண்மையில் ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு படத்தில். அந்த சீனில் என் இமேஜுக்கு மாறாக ரொம்ப டீவியேட் பண்ணி போகிற மாதிரி கதை. இது சினிமா தானே சார்னு சொல்கிறது. சினிமாவில் ஒரு இமேஜ் இருக்குல்ல, எனக்குன்னு பப்ளிக்கில் ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை தாண்டி நம்ம அது பண்ணணுமான்னு சில சமயம் சிந்திச்சு பார்ப்பேன்ல.
அப்போ அது வந்து சரியாக இருக்குமான்னு யோசனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கருத்துக்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, மற்றபடி ஐ டோன்ட் ஹேவ் எனி டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் செலக்டிங் கேரக்டர்ஸ். கதை கேட்கும்போது இந்த கதை வந்து ஒத்து வரும் ஒத்து வராது அப்படி டிசைட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது நான் லாரன்ஸுக்கு வந்து ஒரு படம் பண்ணேன், ருத்ரன் வந்து அது எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய வித்தியாசமாக மிகப்பெரிய டஃப்பான வில்லனா, அது வித்தியாசமாக கதாபாத்திரத்தை கொண்டு போகலான்னு எடுக்க போய் அப்புறம் போக போக லேட்டாக அது வந்து என்ன நினச்சோமோ எடுக்க முடியாமல் அது முடிச்சிட்டோம். அது வரும்போது எனக்கு வந்து உண்மையிலே அதுக்கு வந்து சந்தோஷமும் கிடையாது, நாட் அட் ஆல் ஹாப்பி. இதை செய்யணுமான்ற ஒரு எண்ணம் அந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. பிகாஸ் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது எண்ணம் வந்து முதல்ல எடுக்க சொல்லும் போது இருந்த கதைக்களம் வேறு, எடுத்து முடிக்கும் போது இருந்த கதைக்களம் வேறு. அப்படி இருக்கும்போது இது எதுக்கு இது பண்ணணுமான்னு இருந்தால் கூட ஒரு கமிட்மெண்ட் பண்ணனால பண்ண அந்த படத்தை. அந்த மாதிரி ஒரே ஒரு கன்ஃபியூஷன் வாழ்க்கையிலே வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், அதாவது சொல்லும்போது வர மாதிரி இருக்கும், அவுட்புட் வரும்போது அது நமக்கு அது டிலே ஆகி போகும்போது டைல்யூட் ஆகிடுதுல்ல, சொல்லப்பட்ட விதம் அதுக்கான பவர்ஃபுல்னஸ் எல்லாம் குறையும் போது டைல்யூட் ஆகிடுதுல்ல சார். இப்போது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இப்போ ஹிந்தியில் சர்ஃபே பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ படங்கள். உங்களால் ஒரு ஐடியாக்குள்ளே வர முடியுமா, ஒரு கெஸ்ஸிங் இருக்க முடியுமா, இந்த கேரக்டர் இப்படி அவுட்புட்டாக வரும், இப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே உங்களால் வர முடியுமா? ஓரளவுக்கு கண்டிப்பாக வர முடியும். ஓகே, இப்போ காஞ்சனா பண்ணேன், இந்த காஞ்சனா எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு கன்வின்சிங் இல்லாத போது நீங்கள் இந்த மெசேஜை சொல்லும்போது நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் சொல்லும்போது ஹாப்பி தானே. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் ஒரு கன்வின்சிங் என்னால் செய்ய முடிஞ்சது. அந்த கேரக்டர் இவ்வளோ பெரிய உருவத்தில் வந்து ஒரு பெண் வேடம் போட்டு நடிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்போ அது கன்வின்ஸ் ஆகிட்டேன் நான், இது பண்ணால் அந்த அவுட்புட் இப்படி தான் வரும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஒன்றே ஒன்று தான் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது, என்னென்னா வெற்றி தோல்வி தான் கணிக்க முடியாது. நீங்கள் எல்லா படமும் வெற்றி அடையும் தான் நம்ம படம் நடிப்போம், கேரக்டர் செலெக்ஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது வந்து திரையரங்குக்கு போய் தோல்வி அடையும் போது நம்ம செலெக்ஷன் எடுத்தது தப்பாக இல்லை, ஆடியன்ஸோட டேஸ்ட் வேறு மாதிரி இருந்திருக்கு, அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். சார், இப்போ இமேஜ் பற்றின கவலைகள் உங்களுக்கு நீங்கள் படுவீங்களா? இப்போ அந்த காஞ்சனா விஷயம் சொல்லும்போது அப்பயுமே நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன், அப்பயுமே உங்களுக்கு அதில் இமேஜ் இல்லை, அது வந்து சோஷியல் காசுக்காக நம்ம பேசப்படுறது, அதில் இமேஜ் ப்ராப்ளம் எனக்கு வரல. சில விஷயத்தில் நான் சொல்கிறேன், சில டைலாக் டெலிவரிலையோ சில விஷயத்துலையோ இப்போ வந்து பெண்ணை அறையணும்னு சொன்னால் எனக்கு அறையிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த சீன் எதுக்காக எடுக்கிறோன்னு கேட்பேன். ஏன்னா பேசிக்கலி ஐ எம் நாட் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் டீல் பண்ண ஒழிய அப்புறம் இந்த டயலாக் எதுக்கு நம்ம சொல்கிறோம், இது வந்து மக்களை பாதிக்குமான்னு யோசனை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் திங்க் பண்ணுறது உண்டு. சார், இப்போ மழை பிடிக்காத மனிதனில் விஜய் ஆண்டனி அவர்கள் கூட, அசோக் செல்வன் அவர்களோட போர் தொழில், இந்த மாதிரி நிறைய கௌதம் கார்த்திகோட நடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் யோசிப்பீங்களா, இந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்களா சார்? கண்டிப்பாக. அதாவது அந்த கதையில் வந்து எனக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்துருவேன். அது ரொம்ப கிளியராக இருக்கேன், கிளாரிட்டியோடு தான் இருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நான் வந்து படம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து அடுத்தது மேஜர் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஸ்பேஸை நான் விட்டு கொடுக்க நான் விரும்ப மாட்டேன். எனக்கு இருக்கிற முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தாலும் நான் இது முதல்ல சொல்லிடுவேன். எனக்கு வந்து டைட்டில் முதற்கொண்டு எப்படி வரணும்னு முதல்ல சொல்லிடுவேன். அதில் மாற்றம் இருந்துச்சா நீ பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். எனக்கு அது வருத்தமும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஏன்னா ஐ லைக் டு மெயின்டைன் மை சீனியாரிட்டி, ஐ லைக் டு மெயின்டைன் மை கேரக்டர், ஐ மெயின்டைன் மை கேலிபர் அஸ் அ ஹீரோ. நான் வந்து கேரக்டர் நடிக்கலான்னு வந்து என் பேரை தூக்கி பின்னாடி 10ஆவதாக போட்டுக்கலாம்னு நினச்சாங்கன்னா அது ஒப்பதிலே இருக்காது எனக்கு. ஸோ பேசிக்கலாக சீனியர் ஆர்டிஸ்ட்னால் என்ன பண்ணணுன்றது ஒழுங்காக பண்ணணுன்றது சொல்லிவிடுவேன். என்னுடைய டப்பிங் பொறுத்த வரைக்கும் 4 லாங்குவேஜ் டப் பண்ணுறதுனால 4 லைன் டப்பிங் நான் தான் பேசணும், அதையும் சொல்லிவிடுவேன். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஐ மேக் இட் வெரி கிளியர். ஓகே, அது இல்லை என் வாய்ஸ் தான் இப்போ வந்து தெலுங்கில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன், மலையாளத்தில் பேசுகிறேன், கன்னடத்தில் பேசுகிறேன். நீங்கள் வேறு வாய்ஸை போட்டாலே என் பர்ஃபார்மன்ஸே வீக் ஆகிடுமே. இப்போ சர்ஃபிரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் என்னுடைய சின்ன சின்ன கண்டிஷன்ஸாக இருக்கும். ஓகே சார், இப்போது இவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க, இப்போ ஹிந்தியில் வந்து சர்ஃபேரா மட்டும்தான், இதற்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாவது அமைஞ்சிருக்கா சார் ஹிந்தியில்? இல்லை வந்துச்சு, சல்மான்ஜி ஒரு தடவை வந்து கூப்பிட்டாங்க. பட் அந்த கதைக்களம் வந்து சரியாக இருக்காதுன்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் வித்தியாசமாக பெருசாக பண்ண நினச்சோம், அது மாதிரி வரலன்னு சொல்லி அவங்களே ட்ராப் பண்ணாங்க. இப்போ ஒரு ஹிந்தி படம் வந்து ஃபெப்ரவரியில் பேசிகிட்டு இருக்கேன் பெரிய டைரக்டரோட. அது வந்து நல்லா வந்திருக்கு, கதை நல்லா வந்திருக்கு, ஒரு பெரிய பேனர். அந்த பேனரில் கூப்பிட்டு அந்த டைரக்டரும் பெரிய டைரக்டர் ஃபெப்ரவரி மார்ச்சில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கதை வந்து 1 மந்தில் சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணால் தான் அந்த கேரக்டர் எடுபடும்னு சொன்னாங்க. சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஆர் லுக்கிங் அட் மீ. இப்போ பேன் இண்டியா ஆகிடுச்சு இல்லை படம், பேன் இண்டியா மட்டும் பேன் வேர்ல்டு ஆகி போச்சு. உலகத்திற்கு எங்கே வேணால் யார் வேணால் ஒரு தமிழ் கண்டென்ட் சொல்லி அமெரிக்காவில் இருக்க ஹாலிவுட் டைரக்டர் பார்க்கணும் கூட பார்க்கலாமே. சவுத் இந்தியன் ஃபிலிம் என்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லி பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்துடுது. அங்கே ஒரு கேரக்டரும் என்னை பார்க்குறாங்கன்னு வச்சு உதாரணத்துக்கு, திஸ் கை சீம்ஸ் ஓகே ஃபார் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூப்பிடலாம்ல.
ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எங்கே வேணால் நீங்கள் நடிக்கலான்றது வந்துடுச்சு. ஸோ அதனால் யூ செலக்ட் அண்ட் கீப் கோயிங் ஃபார்வர்ட். நடிக்க வந்த எல்லாருக்குமே வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு இப்போலாம். சார் இப்போது ரீசெண்டாக நிறைய படங்கள் ஒரு யங்ஸ்டர் அப்படின்னா ஒரு சீனியர் அப்படின்னா சரத்குமார் சார் தான் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் அப்படின்ற மாதிரியான கூட அதை சொல்லலாம். இப்போ பரம்பொருள், பொறுத்தொழில், அப்போ கிரிமினல், இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஒரு சீனியர் கேரக்டர்னா அந்த சரத்குமார் சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது அமைஞ்சு போச்சு. அது அப்படி அமையும் போது அந்த கதையை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி பார்க்க இப்போ வந்து நான் வந்து சித்தார்த்தோட படம் பண்ணுறேன். அப்போ நான் சீனியர் ஆக்டராக இருக்கேன், ஆனால் அந்த கதைக்களத்தை நான் இருக்கேன். அதனால் அது இப்படி தான் பார்க்கணுன்றது அப்படி இல்லை. அந்த கதைக்களம் என்ன, அந்த கதைக்களத்துக்கு எனக்கு வந்து தேவைப்படுறேனான்னு பார்ப்பேன். தேவைப்பட்டு எஸ் இட் இஸ் கன்வின்சிங்காக இருந்தால் தான் நான் பண்ணுறேன். அதுக்காக நான் 16 வயசு பையன் மாதிரி எந்திரிச்சு ஓடி போய் துள்ளிக்கிட்டு போயிட்டு பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. இல்லை, அந்த கேரக்டருக்கு என்ன அது பண்ணணும். பட் லாட் ஆஃப் லவ் ஸ்டோரிஸும் இப்போ கேட்டுட்ருக்கேன். அந்த லவ் ஸ்டோரிஸ் வந்து எல்டர்லி லவ், லைக் சீனிகா மாதிரி. ஸோ அது இன்றைக்கும் பண்ணலாம்ல. ஸோ எது வந்து சூட் ஆகுன்றது நான் பார்ப்பேன். தேவையில்லாமல் செய்யக்கூடாது சில விஷயங்கள். ஆக்ஷன் சொன்னியா இன்றைக்கி கூட என்ன மாதிரி ஆக்ஷன் செய்யக்கூடாது செஞ்சுருவேன். இப்போ நீங்கள் வந்து ரன்னிங் பிஹைண்ட் ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் இது ஒன்று எதுக்காக பண்ணுறோன்னு நான் கேட்பேன். வில் இட் சூட் டுடேன்னு பார்ப்பேன். அதெல்லாம் நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. அதனால் வந்து சாங் சீக்வன்ஸ் எதுக்கு, சாங் சீக்வன்ஸு எனக்கு அந்த இன்வால்மெண்ட் எதுக்கு இல்லையா, இதெல்லாம் யோசனை பண்ணி தான் பண்ண முடியும். எல்லாமே இப்போ வந்து முதல்ல பண்ணிட்டு இருந்து தான் இதை பண்ணணும்னு பண்ண மாட்டேன். ஐ லுக் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அது ஒரு வேல்யூ பேஸ்டாக இருக்கணும். வேல்யூனா எனக்கு வந்து எஸ் இது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சேலஞ்சிங்காகவும் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார், இப்போ ஒவ்வொரு டேரக்டரும் உங்களை ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ SD விஜய் மில்டன் அவர்கள் இந்த மலை பிடிக்காத மனிதனில் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு? வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரை ஹேர் ஸ்டைல் முதல் கூட அவர் தான் சொன்னார், இப்படி கட் பண்ணிடலாமான்னு கேட்டார். இது ஓகேன்னு சொல்லி இது ஷார்ப்பாக வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பார்க்க போனால் ஒரு ஹிட்மேன் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருந்தாரு. அண்ட் அந்த டைலாக் டெலிவரி தான் எனக்கு முதல்ல அவர் பார்க்கும்போது டைலாக்ஸ் இருக்குது, அது எப்போது இந்த கேரக்டர்ன்றது சொல்லிட்டாரு. ஓகே, ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங்லேயே பார்த்துட்டோம். அப்புறம் அங்கே போய் சொல்லும் போது இப்படி பேசுங்கன்னு சொல்லும் போது அதில் சின்ன என்ன வித்தியாசத்தை பார்க்க போகிறான்றலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டவுட் வந்தது. போக ஒரு 1 or 2 டேஸில் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இந்த படத்தை பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டெலிவரி வரணும் அப்படின்னு நினைக்கிறான்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ மில்டன் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்சால் கூட ஆஸ் அ டைரக்டர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் ஐ லைக் ஒர்க்கிங் வித் மில்டன். சார், இப்போது இந்த படத்தோட ட்ரைலர் கீழே கமெண்ட்ஸில் நிறைய பார்க்குறோம் அப்படின்னா உங்களை பற்றின விஷயங்கள் ஸ்டைலிஷ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசுகிறாங்க. எப்படி சார் அந்த விஷயத்தில் நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கிறீங்க ஸ்டைலிஷாக இருக்கிறதுல? ஒன்று வந்து என் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னு நினைக்கிறேன். ஒன்று நான் பேசிக்கலாகவே ரியல் லைஃபும் சரி ரியல் லைஃப் சரி நம்ம வெல் ட்ரெஸ் பர்சன் பேசிக்கலி. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட்டாக தான் இருப்பார் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது படத்தில், அவ்வளோதானே. இப்போ அதை தாண்டி ஸ்கிரிப்டில் சரி ஆடியன்ஸ் இப்படியெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆக்டிங்கில் இந்த மாதிரியான அப்கிரேட் கொடுக்கணும், நம்மளோட செலெக்ஷனில் இப்படியெல்லாம் அப்கிரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆக்டிங்கில் அப்கிரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட் தான். எனக்கு ஸ்கிரிப்டில் வந்து வேலை இல்லாட்டி நீங்கள் என்னத்தை அப்கிரேட் பண்ணுவீங்க? ஸ்டீரியோ டைப்பாக இருந்துச்சு, நம்ம நாட்டாமே மறுபடியும் நடிகன்னு சொன்னால் என்ன அப்கிரேட் பண்ணுவீங்க? வேணால் கெட்டப் மேக்கப் அப்கிரேட் பண்ணலாம். அவன்கிட்ட இருந்த காலகட்டத்துக்கு கூட மேக்கப் இன்றைக்கி ஒரு மேக்கப் வந்து மாறிடுச்சு. அன்றைக்கி போட்ட மாதிரி வந்து புருவத்தெலாம் விட திக்காக வரைஞ்சணும்னு அவசியமும் கிடையாது. இப்போ அது வேறு மாதிரி ஸ்டைல் திங்க் பண்ணியிருக்கலாம். விக்கு இன்னும் பெட்டர் கைண்ட் ஆஃப் விக் வச்சுருக்கலாம், அந்த கேரக்டருக்கு நினைக்கலாம். இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணலாம், மேக்கப்பில் அப்கிரேட் பண்ணிக்கலாம், லுக்கில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் சீன் அதே தான் பண்ணோம்னா வேறு மாதிரி ஒன்றும் நடிக்க முடியாதுல்ல. ஸோ அதில் வந்து பேசிக்லி சப்ஜெக்ட் உள்ளே இருக்கணும். இப்போ நான் வந்து அன்பில் பல படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். டோபின்னு ஒரு படம் பார்த்தேன், கன்னட படம். அதில் வந்து பார்க்கும்போதெல்லாம் அந்த கேரக்டர் வந்து பேசவே இல்லை, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது யூ நீட் லாட் மோர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கிடைக்குதுல்ல. புரியுது. அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து தேவைப்படுகின்ற பர்ஃபார்மன்ஸ்னால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தலாம் இல்லையா. அந்த வெளிப்படுத்துறதுக்கான ஸ்கோப் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கணும். இல்லாட்டி என்ன அப்கிரேட் பண்ண முடியும்? நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும், பல படங்கள் பார்ப்போம், அந்த ரியாக்ஷன் நல்லா இருக்கு, இந்த ஆக்ஷன் நல்லா இருக்கு, ஆக்ஷனாக பர்ஃபார்மன்ஸில் வந்து கையை இப்படி வச்சு பேசியிருக்காரு, நல்லா இருந்துச்சு, ஃப்ரேமில் பார்க்க நல்லா இருக்கு, இப்படிலாம் நினைக்க தோணும் பார்க்கும்போது. அண்ட் மக்களை அப்சர்வ் பண்ணுறோம்ல, இப்போ ரோட்டில் நடந்து போகிறாங்க, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு, அவரை ஸ்டடி பண்ணும்போது சர்டன் திங் மண்டையில் போயிடும், அது நீங்கள் மண்டையில் நிற்கும். அது தேவைப்படும்போது அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து இதை பயன்படுத்தி பார்க்கலாம்னு பார்த்து டைரெக்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் வி அப்சர்வ் அண்ட் வி ஆர் ஆக்டிங் இட். சார், இப்போ நீங்கள் பேசும்போது
எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, இந்த ஐடியாலஜி நான் ரியல் லைஃப்பில் இப்படி இல்லை அதனால் நான் படத்தில் பண்ணும்போது நான் யோசிப்பேன் அப்படின்ற அந்த விஷயங்கள் சொல்கிறீங்களா சார்? இப்போ ஒரு ஐடியாலஜியாக அது படம் தானே நடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? இல்லை ஐடியாலஜி மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்னு யோசிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ரொம்ப டீவியேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து சில விஷயம் இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் கலக்கடத்தில் தான் நடிக்கணும் பாஸ், ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பாச்சா, சமுதாயத்துக்கே சீர்கேடு அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் வை தே ஆர் சேயிங் இட். அது ஃபைனலாக வந்து ஏதாச்சும் ஜஸ்டிஃபிகேஷன் வருதான்னு பார்ப்பேன். ஓகே, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதுக்கு ரொம்ப வந்து சமுதாயத்துலேயும் சமூகத்துலையும் இல்லாத ஒன்றை வந்து நான் சொல்லி பூத்தக்கூடாதுல்ல. அது பூத்தும் போது என்னை வந்து எதுக்குன்னு கேட்பேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்மானாச்சி படம் நானும் மேடமும் பண்ணோம், அதிகம் பண்ணோம். அப்போ ஒரு சீனில் வந்து நான் அரையணும் அவங்கள. எனக்கு அரைகிறதுனால எனக்கு பிடிக்காது. முதல்ல எதுக்கு அரையணும்னு கேட்டுட்டு அவங்க வந்து இப்போ டைலாக் சொன்னோம், எப்போ நீங்கள் அரைவீங்கன்னு இவ்வளோ வருஷமாக காத்துட்டு இருந்தேன்னு சொல்லணும் மனைவி. அவங்க பேசவே மாட்டேட்டாங்க அந்த டைலாக்கு. என்கிட்ட வந்து தளபதி டைரக்டர் சொன்னார், சார் என்ன அவங்க பேச மாட்டாங்க சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள். நான் சொன்னேன் அவங்க கன்விக்ஷன் அப்படி. நான் அரையக்கூடாது முதல்ல உங்களை சீன் சொல்லும் போது சொன்னேன், எதுக்கு ஒரு லேடியை போய் அரையிற மாதிரி எதுக்கு சீன் வைக்கிறீங்கன்னு. அந்த ரீசன் அங்கே இருந்துச்சு. பிகாஸ் அந்த பையன் வந்து ஏதோ பண்ணிட்டான் போது உங்களால் அந்த கோவத்தில் பண்ணிவிட்டு அப்புறம் சாரி சொல்கிறேன். சாரி சொல்கிறதுனால அது அக்செப்டட் சீன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லணும், அவங்க வந்து சொல்கிற டைலாக் வந்து எப்போ நீங்கள் அரைவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு பெண்ணும் வந்து தன் கணவன் என்று அரைவான் என்று காத்து கொண்டு இருப்பதை வந்து எனக்கு அது ஒப்புதல் இல்லைட்டாங்க. அந்த சீனை வந்து எடுக்கலை நம்ம. அப்போ அது அவங்களுடைய ஐடியாலஜி இல்லை, அவங்களுடைய கன்விக்ஷன். இட் இஸ் நாட் ரைட். அப்போ அவங்க வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணும்போது ஓஹோ ராதிகாமே அடி வாங்கினா பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு சாதாரண பெண்மணி எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து சில விஷயங்கள் இருந்தால் இது சொன்னிடுமா அப்படின்ற போது அது கன்வின்சிங்காக டைரக்டரை வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறது கன்வின்ஸ் பண்ணிட்டு. ரொம்ப அற்புதமான விளக்கம் சார். சார் இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த கேள்வி எதுக்காகனா, பேசிக்காக சரத்குமார் அவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு வாட்டி வந்து அசத்தப்போது யார் அப்படின்ற ஒரு ஷோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஒரு குட்டி பையன் ஒரு அடல்ட் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் கை தட்டிடுவாங்க, ஆனால் நீங்கள் அவரை கண்டிச்சிருப்பீங்க. இந்த காமெடி வந்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் அதை நீங்கள் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை, இது வேறு யாராவது பண்ணியிருந்தால் நான் சிரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்லுவீங்க. அதற்கும் எல்லோரும் கை தட்டினாங்க. ஓகே, மேபி அந்த ஷோ நீங்கள் திரும்ப அந்த இதை மட்டும் பார்த்தனே, அந்தளவுக்கு யாருக்குமே தோணாத விஷயம் உங்களுக்கு ஏன் அந்த இடத்துல தோணுச்சு? அந்த விஷயம் ஏன் பண்ணுறீங்க? ரியலாக நீங்கள் யார், எப்படி? இந்த வாட் இஸ் ரியலில் தான் நான் பண்ணியிருப்பேன். என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கால ஸ்பேடுன்னு சொல்கிற மாதிரி தான். எது உண்மையாக அதை வந்து பேசணும்னு நினைக்கிறோம் அந்த உண்மையை பேசியிருப்பேன். அவ்வளோதான். அன்றைக்கி வந்து அந்த ஸ்பார்க்கில் ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் அவர் எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிருப்பேன். அது நான் வந்து அவர்கிட்ட கை தட்டியிருக்க மாட்டேன். வேண்டாம் இது வந்து நீங்கள் பண்ணுற காமெடி இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் சொல்லணும்னு நினச்சா சொல்லிவிடும். அது யாராக இருந்தாலும் சொல்லிவிடுவேன் நான். அதில் வந்து ஐயோ நீங்கள் சொன்னால் அவர் தப்பாக நினச்சிக்குவார், அதெல்லாம் நான் வந்து பாதரம் பண்ணுறது கிடையாது. சொல்லணும்னு நினச்சா உடனே அந்த கருத்தை சொல்லிவிடுவேன். சார் இப்போது ஒவ்வொரு விஷயமும் எவால்வ் ஆகும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் இருந்துகிட்டு இருந்தப்போ நேராக பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்பாங்க, இல்லைனா மீடியாவில் செய்தியாக போடுவாங்க. அது வளர வளர இப்போ ஒரு கமெண்ட் செக்ஷன், சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணுறது, உங்களை பற்றி யாரோ ஒருத்தவங்க கூட உங்களை பற்றி கமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாமலே பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அக்செப்ட் ஆகுறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமெண்ட் செக்ஷன் போகிறது இல்லை. அந்த சைடு வேறு யாராச்சும் சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கான்னு போய் பார்ப்பேன். அது உண்மையிலே வந்து பாதிக்கக்கூடிய அளவில் இருந்தால் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கிறது, சைலண்ட்டாக ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ அண்மையில் கூட அறிக்கை கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஓன்லி மை லைஃப். அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், கலை உலக ஜனங்களாக இருக்கட்டும், யாராச்சும் இருக்கட்டும், நடக்காததை நடந்ததை போல் சித்தரித்து இன்னும் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரிலாம் இப்போ செய்தி சொல்கிறாங்க. இதே யூடியூபர்ஸ் நிறையா பேர். அதை வந்து கண்டிப்பாக பேன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஒருத்தருடைய லைஃப்பை, பர்சனல் லைஃப்பை வந்து நீங்கள் டச் பண்ணுறதே தப்பு. நீங்கள் செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க, நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றதுக்கு உரிமை வந்து யாரும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, நான் நடிக்கின்ற படத்தையோ என்னுடைய அரசியல் பயணம் அரசியல்வாதியாக இருக்கும்போது அரசியல் பயணத்திலையோ நம்ம சுட்டி காட்டுகின்ற கருத்து தவறு என்று சொன்னால் உங்களுக்கு உரிமை இருக்குது. என்னதான் நடிச்சிங்க, மழை பிடிக்காத மனிதன் பார்த்தேன், அப்போ ஆக்டிங் சார் சரத்குமார் நடிக்க செஞ்சுருக்காரு, நான் தட் இஸ் உங்கள் உரிமை. அது நான் வந்து நான் பிரமாதமாக நடித்தேன், அது எப்படி நீங்கள் வந்து நடிக்கலன்னு சொல்ல நீங்கள் அதுக்கு அடுத்து நான் வரமாட்டேன். பட் டோன்ட் கோ இன்டு மை லைஃப் அண்ட் சே இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு இல்லாததெல்லாம் பொல்லாதையும் சொல்லும் போது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல. நீங்கள் சொல்கிறது உண்மைக்கு புறம்பான செய்தியை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்கிறீர்கள், மற்றவங்க பாதிக்கப்படுவான்னு முதல்ல திங்க் பண்ணி பாருங்கள். இது வந்து ஏபிசிடி யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களோ நீங்கள் அவங்கள மட்டும் நீங்கள் பாதிக்கலது, அவங்களை சுற்றி இருப்பவர்களையும் அது பாதிக்கிறது.
அது ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். ஒரு தடவை எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு ஐசியூக்கு போயிட்டார் சரத்குமார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா, எங்கள் சிஸ்டர் அன்னைக்கு தப்பி தவறி அந்த செய்தியை அவங்க பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க ஹார்ட் அட்டாக்கில் போயிருப்பாங்க. பிகாஸ் ஸோ மச் ஷி லவ்ஸ் மீ. ஸோ அந்த பாதிப்பு யாருக்கு உருவாக்குன்றது உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா? இப்போ நிறையா நியூஸ் பார்க்குறேன். ஒரு யூடியூப்பில் பார்த்தா இறந்து விட்டார்கள், கலை உலகமே சேர்ந்து அங்கே வந்து ஒப்பாரி தகுதி கொண்டு வந்தாலும் போடுறாங்க. அது எங்கேருந்து போடுறாங்க, எதுக்காக போடுறாங்க? அப்படி பல பேர் செத்துட்டு தான் போட்டுகிட்டே இருப்பானுங்க. நிறைய ஒரு சேனலில் பார்த்துட்ருக்கேன். தவறான செய்திகள், ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி எடுத்தோம், என்னவோ இவங்க பக்கத்தில் இருந்து எடுத்த மாதிரியும் உண்மை மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்களே. அப்போ இதை போய் கண்டிக்க போனால் அது ஒரு செய்தியாக போட்டுக்கிறது. இப்படியே போயிட்டுருக்கனால அதுக்கு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே எல்லோரும் வரணும்னு சொல்கிறேன். புரியுது. விமர்சனம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு இருக்குது. இப்போ குழந்தை குட்டிங்களாம் இருக்குது, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க சேர்த்து நீங்கள் திட்டுவீங்களா? என் ஆக்ஷன் அதாவது தவறுன்னு சொன்னால் என்ன நீங்கள் வந்து சொல்லணும் இல்லையா? மற்றவங்களையும் சேர்த்து நீங்கள் கமெண்ட் பண்ண உங்களுக்கு உரிமை இல்லைல்ல. இதெல்லாம் பலரையும் பாதிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அது தேவையில்லாத விஷயம். நீங்கள் நல்ல விஷயம் சமுதாயத்தில் எவ்வளோ இருக்குது, சமூகத்தில் நிறையா இருக்குது, அதை சொல்ல பார்க்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் சொல்ல போகிற விஷயத்த நான் இந்த மாதிரி சொல்கிறேன் சார், இது நடந்த உண்மை நான் சொல்ல போகிறேன், தப்பாக நினச்சிக்காத சொல்லு என்ன. அப்போ நான் கரெக்டாக தப்பாக உண்மையாக பொய்யா நான் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயம் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினச்சிட்டு தானே. ஆமாம், அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி நினைக்கிறாங்கல்ல. இப்போ காலகட்டம் மாறிடுச்சு. போய் கேட்டாலும் தப்பு, நான் நேராக போய் கேட்டால் அடிக்க வந்துட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம்ல. ஸோ அது மாதிரி இன்றைக்கி அது பண்ண மாட்டாங்க, யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் தம், ஐ எம் வார்னிங் தம், பி கேர்ஃபுல் இன் வாட் எவர் யூ டூ. இன்றைக்கி பார்த்து அண்மையில் ஒரு பெண்மணியை வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ண முந்தானத்தை கைது பண்ணியிருக்காங்க, ஒரு யூடியூபரை இல்லையா? அந்த மாதிரி தவறாக செய்தியை பயன்படுத்துவதோ இல்லை சொல்லும் போது சித்தரித்து காட்டுவதோ தவறாக போய்டும்ல. இப்போ சில ஆக்சிடென்ட் நடக்குது, 4 வயசு 5 வயசு பையனை போய் பார்த்து உங்கள் அப்பா அம்மா எப்படி செத்தாங்கன்னு போய் கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும்? அது தேவையா அந்த இன்டர்வியூ? நடந்திருக்கு இப்போது அண்மையில். அப்போ எதை நீங்கள் சொல்லணும், சமூகத்துக்கு என்ன சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு அக்கறை உணர்வு வேணும்ல. யூ ஆல்சோ ஹவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நானும் பத்திரிகை உலகத்துலேருந்து வந்தவன் தான் நானும். வி ஹவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை 4வது தூண்னு சொல்லிட்டு நம்ம நஷ்டத்துக்கு எதுவும் சொல்லிடக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் பத்திரிகையாளர் ஆகிட முடியாது. அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும்ல. குறை சொல்ல விரும்பல, ஆனால் நிறைவாக நீங்கள் வந்து எதுவும் செய்திகள் தர வேண்டும் என்றால் உண்மைக்கு புறமான செய்தி பதிவிடாதீங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். சரி, இப்போது ஒரு கரியர் லீடாக ஒரு மாஸ் ஹீரோவாக நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கும் போது ஒரு ஸ்விட்ச் வருது இல்லை சார்? அந்த ஸ்விட்ச்க்கு அப்புறம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம இப்படியான கேரக்டர்ஸ் பண்ணலாம், ஒன் ஆஃப் தி லீட்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்களா சார்? அந்த டெசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது பர்சனலாக? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டெசிஷன் எடுக்கிறது பல காரணங்கள். எல்லாருக்கும் அந்த மாதிரி காரணங்கள் இருக்கான்னு தெரியல. என்னை பொறுத்து நான் கலை உலகத்திலே பயணிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சரி வருதுன்னு நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அந்த 1 மாதம் ஒரு 6 மாதம் பொறுத்துக்கலாம், சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. 1 வருஷம் கூட சும்மா இருக்கலாம், வெயிட் பண்ணுவோம், ஒரு நல்ல ஸ்டோரி வந்து எடுத்து பண்ணி திருப்பி நம்ம மைனஸ் ஆனதை ப்ளஸ் ஆக்கலாம். மைனஸ் நாட் ஃபினான்ஸ், ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். பட் நான் தான் பல இடத்துக்கு டிவேட் ஆகிட்டேன்ல. ஸோ அதனால் நான் வந்து ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் கலை உலகம், அதனால் கான்சன்ட்ரேஷன் இஸ் கெட்டிங் டிவியேட்டட். அப்போ ஒரே இதில் இருந்திருந்தேன்னா மேபி நான் வந்து வெயிட் பண்ணியிருப்பேன். இது வெற்றி படமாக இன்னொரு படம் கொடுக்கணும், இதை இப்படி கொண்டு போகணும், நிறைய மாறிட்டு வருது. ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து கலை உலகத்தில் மட்டும் இருந்திருக்கும். அது டிவைட் ஆகும்போது நம்ம சம்டைம் என்ன நினைக்கிறோம், சரி பேஷன் இஸ் தேட் டு ஆக்ட், இப்போ நம்ம இது வந்து வேறு மாதிரி கேரக்டர்ஸில் நம்ம பிரதிபலித்து பல பரிமாணங்களை நடித்து காப்போமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் தான் அந்த சுவிட்ச். ஓகே சார், இப்போது உங்களோட அந்த ஹியூமர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி அதெல்லாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வடிவேல் சாரோட உங்களோட காம்போவாக இருக்கட்டும், கவுண்டமணி சாரோட உங்களுக்கு காம்போவாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்க? ஓகே இந்த படத்தில் இந்த மாதிரியான, ஏன்னா எனக்கு உங்களை பார்க்கும்போது இவர் ஹியூமர் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹியூமர் இறங்கி பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை. அப்படிங்கும்போது அந்த விஷயம் எப்படி சார் உங்களுக்கு நேச்சுரலாகவே? நீங்கள் நேச்சுரலாக அப்படி தான் இருப்பேன். என் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியும் சரி எல்லாரும் சரிங்கன்னா, எங்கள் அக்கா வந்து அன்றைக்கி சொன்னாங்க, சரத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம், ரெஸ்ட்டு வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னேன். ஸோ இது பேசிக்கலி பண்ணிங் ஆன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் கூட ஒரு வார்த்தை ஜாலம்னு சொல்லுவோம். அதை மைண்டை வந்து ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கும், ஏதாச்சும் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நான் முந்தி சொல்லுவேன், அது ரொம்ப க்ளீஷியாக இருக்கும், ஆனால் சிந்திச்சு பார்த்தா தான் உண்மை. தீபாவளி அன்றைக்கி பொங்கல் சாப்பிடலாம், பொங்கல் அன்றைக்கி தீபாவளி சாப்பிட முடியுமா அப்படின்னா சிரிக்க வைக்க மாட்டேன். முட்டாள்தனமாக சொல்கிறான்னு இருந்தால் கூட திங்க் பண்ண வைக்கிறதில்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டினியூஸ்லி சம்திங் வில் பி டாக்கிங். ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அது ஆசையாக இருக்கும், ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பழகிட்டேன் நான். ஸோ காமெடி இஸ் வித்தின் மீ. காமெடினா ஏதாச்சும் ஒன்று சிரிச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. அதுக்கு நம்மளால் இயன்றது, நம்மளால் முயன்றது, அதான் பண்ணிகிட்டு இருக்கணும். அவ்வளோதான். அது பேசிக்காக அந்த ஆசையை உணர்வுன்றது இருக்கணும்.
விட் இஸ் சம்திங் விச் யூ ஷுட் பொசஸ். நான் அது வந்து கலைஞரை பார்த்துருக்கின்றேன். என்னுடைய அரசியல் குருனே சொல்லலாம். அவர் மூலிமா தான் அரசியலுக்கு வந்தேன். வெட்டி பர்சன், கிளவர் பர்சன், அந்த மாதிரி பழகும் போது சில இதெல்லாம் பல இடத்துல பார்க்குறோம்ல. நம்மளும் வந்து பிறரை வந்து ஊன் பண்ணாமல் காமெடி பண்ணலாம்ல. கண்டிப்பாக சில சமயம் சில பேர் பண்ணது காமெடி பண்ணால் வந்து கோச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இல்லை, மற்றவங்களுக்கு ஊன் பண்ணாமல் நம்ம வந்து ஹாஸ்யமாக இருப்பது அது சுற்றி இருக்கும் எல்லாருக்குமே அன்றைக்கி சந்தோஷமாக வைக்கிறது வந்து நல்லது தானே. அது வந்து சினிமாலையும் நல்லபடியாக பிரதிபலிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு உங்களோட சின்ன சின்ன பிஹேவியர், சின்ன சின்ன இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சிரிக்கும் வடிவேல் சார் சிரிப்பார், நீங்கள் அவரை பார்த்து டேய் ஏன்டா அவ்வளோ சிரிக்கிற, முதலமெல்லாம் தெரியுதுரா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். எங்களோட உனக்கு வாடா ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை காட்டுறேன் அப்படி, அதில் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒருத்தர் நடிச்சேன் நீ பார்க்கல அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இது மாதிரி அந்த குட்டி குட்டி விஷயங்களும் எப்படி நீங்கள் அதை விஷயம் அப்படின்னா அந்த அமைப்போடு வந்துடுது, அங்கே நான் டெவலப் பண்ணிக்கிறது தானே. அங்கே ஸ்பாட் நீங்கள் அந்த ராகவான்னு சொன்னதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அந்த இடத்துல. ஆமாம், அது மாதிரி நிறையா காமெடிஸ் அமைஞ்சு போனது தானே. சிக்கன் 65, சிக்கோலி 65 இதெல்லாமே அமைஞ்சு ரைட்டர்ஸ் தானே. இந்த ரைட்டர்ஸ் எழுதி கொடுக்கும்போது அது வந்து நம்ம பெட்டர் பண்ணிடுறோம். ஓகே, அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிப்போகுது, அவ்வளோதானே. ஓகே ஓகே சார். சார் ஃபர்தராக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ரிவீல் பண்ண முடியுமா? இப்போ தான் அந்த இப்போ வந்து முடிஞ்ச படங்கள் வந்து ரிலீஸுக்காக காத்து கொண்டுட்டு இருக்கிறது. ஸோ ஓடிடியில் வந்து ஃபைனல் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னா வந்து சேட்டலைட்டு, ஓடிடி, அப்புறம் தியேட்டர்கள் 3 சேர்ந்தால் தான் பண்ண முடிகிற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் ஆழின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது வித்தியாசமான ஒரு படம். அது வந்து வெயிட்டிங். அது வந்து ஓடிடிக்கு அந்த படம் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதில் ஒரு தியேட்டர்கள் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் விரும்புகிறாரு. பட் எனக்கு இன்னும் அது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அது வெயிட்டிங்கில் இருக்குது. அது ஒரு கடலுக்குள் எடுக்கப்பட்ட படம் ஆழி. அது முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி இஸ் ரெடி. அப்புறம் கௌதம் கார்த்திகர் பண்ண கிரிமினல் இஸ் ரெடி, அதுவும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்மைல் மேன் அது சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ மழை பிடிக்காத மனிதன். அப்போ நானும் சசிகுமார் நடித்த படம். அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து நானும் ஜிவி பிரகாஷ் நடித்த படம். அது ஐ டோன்ட் திங்க் ரிலீஸ். ஏன்னா அது ரொம்ப ஐ திங்க் வயலண்ட்டாக இருந்துச்சு, பல பொலிட்டிக்கலாக வந்து வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அதனால் அது நிறைய கட்ஸ் கொடுத்துறாங்க, 110 கட்டு ஏதோ கொடுத்தாங்க போல இருக்குது. அதனால் அது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நடிச்சிட்டு இருக்கிறது வந்து சித்தார்த்தோட படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஏ வெங்கடேஷன் படத்தில் வந்து பிளேயர்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு என்ன சொல்கிற ஒரு வித்தியாசமான படம், க்ரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். நான் போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது. அப்புறம் வந்து மேஜர் ரவியோட இயக்கத்தில் வந்து ராத் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறோம். அது பேன் இண்டியா ஃபிலிம். கண்ணப்பான்ற படம் முடிச்சுட்டேன். அது வந்து தெலுங்கு டப்பிங் முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ தமிழ் டப்பிங் பண்ணணும். அது வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆகும். கண்ணப்பா வந்து பக்த கண்ணப்பா தான். அது நியூசிலாண்டு எடுத்தோம். கிட்டத்தட்ட 160 நாள் எடுத்தாங்க. நான் 65-70 நாள் போனேன். இட்ஸ் மோர் ஆக்ஷன், இமோஷன் அந்த மாதிரி படம். அதுக்கப்புறம் மேஜர் ரவி படம், அப்புறம் பிளேயரு. இப்போ வந்து பொன்ராம் டைரக்ஷன் ஒரு படம் பண்ணுறேன். அது தேனிக்கு போகணும், அடுத்த மாதம் போவேன். இப்போ டைட்டில்லாம் அவங்க ரிலீவ் பண்ணுவாங்க, யார் யார் நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சித்தார்த்த நானும் படம் பண்ணிட்டுருக்கோம், ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷன். அப்புறம் பொன்ராம், அப்புறம் ஏ வெங்கடேஷ், அப்புறம் மேஜர் ரவி, அப்புறம் February Marchல ஒரு ஹிந்தி படம் அப்படின்னு வரிசையாக பிளான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், ரசிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.